அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். வாகை தமிழ்ச் சங்கத்தின் கருத்தரங்கின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ராமலக்ஷ்மி, இடைநிலை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, பறவை, மதுரை மேற்கு ஒன்றியம், மதுரை மாவட்டம். இந்த கருத்தரங்கில் நாம் எந்த தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 10ஆம் நாள், ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 10ஆம் நாள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத விட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய உலக தற்கொலை தடுப்பு தினம். இந்த தலைப்பில் தான் நாம் இன்னைக்கு கருத்தரங்கு பார்க்க போகிறோம். தற்கொலை அப்படின்னா சமூக, உணர்ச்சி மற்றும் பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பொது சுகாதார பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். தற்போது உலகளவில் ஆண்டுக்கு 7.25 லட்சத்துக்கும் மேற்பட்ட தற்கொலைகள் நடக்கிறதா, அதாவது ஒரு வருஷத்துக்கு 7.5 லட்சம் தற்கொலைகள் நடக்கிறதா மதிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தற்கொலையும் ஒரு தனி மனிதனை மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் ரொம்ப ஆழமாக பாதிக்குது. இந்த தற்கொலை அப்படிங்கிறத மாற்றுறது தனிநபர்கள், சமூகங்கள், அமைப்புகள், அரசாங்கங்கள், இது எல்லாமே தற்கொலை மற்றும் தற்கொலை நடத்தை பற்றிய வெளிப்படையான மற்றும் நேர்மையான விவாதங்களை ஈடுபடுறதுல ஊக்குவிக்கிறத நோக்கமாக கொண்டது. இதுதான் இந்த தற்கொலை தடுப்பு தினத்தோட நோக்கம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஒரு சின்ன உரையாடல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் இந்த தற்கொலை தடுப்பு தினம் பற்றிய உரையாடல்கள், கலந்துரையாடல்கள் ஆகட்டும், நேர்காணல்கள் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு சின்ன விதை தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த கருத்தரங்கும் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நாம் நம்பலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக தற்கொலை தடுப்பு தினம், வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10ஆம் தேதி அனுசரிக்கப்படும் ஒரு விழிப்புணர்வு நாள் அப்படின்னே சொல்லலாம். இது தற்கொலைகளை தடுப்பதற்கான உலகளாவிய அர்ப்பணிப்பு மற்றும் நடவடிக்கையை வழங்குவதற்காக 2003ஆவது ஆண்டிலிருந்து உலகம் முழுவதும் பல்வேறு செயல்பாடுகளோடு செயல்பட்டு வருகிறது. சர்வதேச தற்கொலை தடுப்பு சங்கம், உலக சுகாதார அமைப்பு மற்றும் உலக மனநல கூட்டமைப்பு, இவங்க எல்லாரும் இணைந்து இந்த உலக தற்கொலை தடுப்பு தினத்தை நடத்திட்டு இருக்காங்க. 2011ஆவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வை குறிக்கிற வகையில் 40 நாடுகள் விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தினாங்க. 2014ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட WHO, அதாவது உலக சுகாதார அமைப்பின் இதோட அறிக்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனநல வரைபடம் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு குறைந்த வருமான நாடும் தேசிய தற்கொலை தடுப்பு உத்தியை வச்சிருக்கிறதா இந்த இதில் சொல்லலை. அதே சமயம் குறைந்த மற்றும் நடுத்தர வர்க்கம் 10% குறைவாக தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும், அதிக வருமானம், அதாவது மேல் நடுத்தர, அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறதும் சரி, ஹை கிளாஸ், அப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிற வருமான நாடுகளில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு இந்த மாதிரியான தடுப்பு உத்திகளை மேற்கொண்டுட்டு இருக்கதா சொல்கிறாங்க. 2003ஆவது ஆண்டு இது முதல்ல தொடங்கும் பொழுது 1999 உலக சுகாதார நிறுவனத்தின் உலகாவிய தற்கொலை தடுப்பு முயற்சி அப்படிங்கிறது அது செயல்படுத்துதலுக்கு ஒரு முக்கிய உத்தியை கொண்டு இருக்காங்க. இதுக்கான தேவை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தற்கொலை நடத்தைகள் என்னென்ன, அதை எப்படி திறம்பட தடுக்கிறது அப்படிங்கிற விழிப்புணர்வை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறது தான் இந்த அமைப்பு இந்த தினத்தோட ஒரு முக்கிய நோக்கமாக 2003ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் அமைச்சிருந்தாங்க. இப்போது சமீபத்திய WHO வெளியீடுகளின்படி பார்த்தீங்க அப்படின்னா, சமூக களங்கம், தற்கொலை பற்றி வெளிப்படையாக விவாதிக்கிறதுக்கு தடை, அதுக்கப்புறம் தரவுகளோட குறைந்த தன்மை, தரவுகள் கிடைக்குது, டேட்டா கிடைக்கிறதுல இருக்கிற ஒரு சிரமம் ஆகிய நிகழ்வுகள்னால இந்த தற்கொலைகள் அதிகமாயிட்டு இருக்குது. மேலும் தற்கொலை முயற்சிகளுமே அதிகமாயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தற்கொலை அப்படிங்கிறது பல சிக்கலான, ஒன்றோடொன்று தொடர்புடைய மற்றும் அடிப்படையான காரணிகளை வச்சு தான் இந்த தற்கொலை அப்படிங்கிறது நிகழ்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலி, நம்பிக்கையின்மை, அவங்களுடைய உணர்வுகளை பாதிக்கும் செயல்கள்,
இதன் மூலமாக தான் அவங்க தன்னைத்தானே கொல்றதுக்கு பல்வேறு வழிகளையும் வகைகளையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா துப்பாக்கிகள், மருந்துகள், விஷங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கன்சியூம் பண்ணி அவங்க தன்னைத்தானே கொல்ல முயற்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு சட்டவிரோதமான செயல் அப்படின்னே சொல்லலாம். தற்கொலை அப்படிங்கிறது மூடர்கள், அதாவது வாழ்க்கையை எதிர்கொள்ள தெரியாதவங்க, அவங்க சந்திக்கிற சவால்களில் வந்து எதிர்கொள்ள முடியாமல் தோல்விகளை தழுவி அவங்க மனதளவில் ரொம்ப பாதித்து இந்த தற்கொலை முடிவை வந்து எடுக்கிறாங்க. இந்த தற்கொலை முடிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நொடி, அந்த ஒரு நொடி செய்கிற அந்த தவறு தான் அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்குது. இன்றைக்கி கூட இந்த காணொலி எடுத்துகிட்டு இருக்க இன்றைக்கி கூட நாங்கள் இன்றைக்கி நண்பர்களோட பேசிகிட்டு இருந்தோம் பணியிடத்தில் பேசும் பொழுது நேற்று உறவினர் ஒருவர் இறந்ததுக்காக நண்பர் ஒருவர் வந்து அரசு மருத்துவமனைக்கு மார்ச்சுவரி பிணக்கிடங்குக்கு போயிட்டு வந்திருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலை செய்து கொண்ட ஒரு சின்ன வயது வாலிபர், கிட்டத்தட்ட 22 வயசு இருக்கலாம். அந்த இளைஞனோட முடிவு ஏன் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப ஆழ்ந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அனுபவப்பட்டு வலியோடு சொல்லிகிட்டு இருந்தார். ஏன் இந்த சின்ன வயசில் இந்த குழந்தைகள் வந்து இப்படி முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் தரணும்னு நினைக்கிறவங்க வெற்றியை மட்டும்தான் தரணும்னு நினைக்கிறோமே ஒழிஞ்சு அந்த தோல்வி அப்படிங்கிறது என்னங்கிறத வந்து குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கறதில்ல, அவங்கள அனுபவிக்க விடுறதில்ல. ஒரு பழமொழியே இருக்குது, ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்றது. தோல்வியே வெற்றியின் முதல் படி அப்படிங்கிறது. நிறைய தோல்விகளை சந்திக்க தான் அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், வெற்றியை அடையணும் அப்படிங்கிறது இருக்கும். ஒரே ஒரு முதல் முயற்சியில் தோல்வி கண்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப வெக்ஸாகி வலியை மிகுந்து அவங்க வந்து தற்கொலை முயற்சியை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு வந்து உளவியலாளர்கள் நிறைய சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணலாம்? நமக்கு ரொம்ப மனம் பாதிச்சிருக்கு, எனக்கு இந்த எண்ணங்கள் வந்து அடிக்கடி வருது அப்படின்னா நாம் வெளிப்படையாகவே ஒரு கவுன்சிலர், அதாவது சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட் யாரையாவது அணுகலாம். இப்படி அணுகும் பொழுது அவங்க வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்கான ஆலோசனைகளை வந்து அவங்க வழங்குவாங்க. அப்படி இல்லை, எனக்கு வந்து மருத்துவர்கள்ட்டையோ இல்லை அந்த ஆய்வு கவுன்சிலிஸ்ட்டையோ போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை மிகுந்த ஒரு நண்பர்கிட்ட வந்து நீங்கள் நல்லா பேசுங்க. உனக்காக நான் இருக்கேன்டா, நண்பேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் மனம் திறந்து பேசுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கவலைகளும் வந்து வெளியில் போயிடும். அந்த நண்பர் அப்படிங்கிறது ஆண் நண்பரோ பெண் நண்பரோ யார்கிட்ட உங்கள் குறைகளை சொன்னால் அவங்க வந்து உங்களை கன்சோல் பண்ணுவாங்களோ அப்படி அவங்கள்ட்ட பேசுங்க. அப்படி கன்சோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா எத்தனையோ விதமான நம்ம அந்த ஓப்பன் சாட் ஜிபிடி மாதிரி டெக்ஸ்ட் ஏஐ இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எதையாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லைன்னா நகைச்சுவை காட்சிகள் நிறைய பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய மனதை ஆற்றுப்படுத்தும் செயல்களை வந்து நிறைய செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கான அந்த தற்கொலை முயற்சிகளை அந்த எண்ணங்கள் வர்றதை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். இதே மாணவர்கள் இருக்காங்க, மாணவர்கள் வந்து பொது தேர்வில் தோல்வியோ அல்லது மதிப்பெண் குறைவாகவோ எடுத்துட்டாங்கன்னா மாணவர்களுக்காக 14417 அப்படிங்கிற நம்பரை நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருது, எல்லாரும் என்னை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு எண்ணங்களை வந்து நீங்கள் அங்கே பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முறையான ஆலோசனைகள் வந்து வல்லுநர் மூலமாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உலகம் வந்து உங்கள் உள்ளங்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த உள்ளங்கையில் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் இந்த கூகுள் அப்படிங்கிற ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது. இப்போ நம்மளுடைய வாழ்கிற காலத்தை கூகுளுக்கு முன் கூகுளுக்கு பின் அப்படின்னே நாம் பிரிக்கலாம். ஏன்? பிகாஸ் கூகுளுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு செய்தி தெரியணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாளாகும் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப மாதங்களோ வருடங்களோ கூட ஆகலாம். ஆனால் இப்போ என்னது, ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வந்து நம்மளுக்கு தகவல்கள் எல்லாமே கிடச்சிருது. ஸோ உங்களுக்கு வந்து தற்கொலை செய்கிறதுக்கு இத்தனை வழிகள் இருக்கும் பொழுது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த வழிகளை வந்து கூகுள் கொடுக்காதா? கண்டிப்பாகவே நிறைய கொடுக்கும். கண்டிப்பாக சைக்காட்ரிஸ்டோ நீங்கள் யாரையாவது ஒருத்தங்களை அணுகலாம், அல்லது நண்பர்கள் மூலியமாக உங்களை நீங்களே ஆற்றுப்படுத்திக்கலாம். அப்படி யாருமே இல்லைன்னா இதற்காக நிறைய மையங்கள் செயல்பட்டுட்டு வருது, அவங்கள நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிறது. இப்போ வருடத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
1 மில்லியன் மக்கள் வந்து தற்கொலையில் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 10,000ல் ஒருவர் அப்படிங்கிறது வந்து தற்கொலையில் நடக்குது. 10,000 பேர் இறக்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு ஆள் வந்து தற்கொலை செஞ்சுட்டு இறக்குறாங்க உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு 40 வினாடிக்கும் ஒரு மரணம் நடக்குது. இப்போ 2004ஆம் ஆண்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்ட மக்களோட எண்ணிக்கை 2020 இப்போ 2025க்கே நாம் வந்துட்டோம். இப்போ வந்து 1.5 மில்லியனை தாண்டி போகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாலின வாரியாக பார்த்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு 3 ஆண்கள் வந்து தற்கொலை செய்து கொள்கிறதா நம்மளுடைய நிறைய சர்வேக்கள் சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த WHO ஆகட்டும், உலக தற்கொலை தடுப்பு சங்கம் ஆகட்டும், இவங்களுடைய தரவுகளின்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு 3 ஆண் தற்கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்டிலையும் தொடர்ந்து தற்கொலை முயற்சியின் விகிதங்களில் ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. இருந்தாலும் இப்போ சமீபத்திய தரவுகளின்படி இந்த பாலின இடைவெளி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கொலையாகட்டும் அல்லது போர் நடந்து மக்கள் சாகிறத விட இந்த தற்கொலையால் மக்கள் அதிகமாக இறக்கிறதாவும் இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்போது ஒருவருடைய மரணத்திற்கு காரணம் அப்படிங்கிறத லிஸ்ட்டு பண்ணும் பொழுது இந்த தற்கொலை அப்படிங்கிறது ஒரு 13வது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தற்கொலை அப்படிங்கிறது இந்த 15 வயதிலிருந்து 24 வயது வரை அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த மக்களுக்கு வந்து மிகவும் பொதுவான காரணம். அவங்க ஏன் அதிகமாக இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பொதுவான காமன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தற்கொலையாக தான் இருக்குது. ஸோ இப்போ நாம் இந்த 15 to 24 அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறது அந்த டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருவம். இந்த பருவத்தில் வந்து இந்த குமர பருவத்தில் வந்து மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படி அவங்கள வந்து மேம்படுத்திக்கிறது அப்படின்னு தெரியாது. அந்த நேரத்தில் நாம் சரியான பாதையை காமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சரியான வழியில் வந்து போயிடுவாங்க. இல்லை ஏதாவது உனக்கு வெக்ஸ் ஆகிட்டாங்க, அவங்க தோல்வியை கண்டு அவங்க தோண்டுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான தேவையில்லாத செயல்களை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாம் பெற்றோராகவும் சரி, ஆசிரியராகவும் சரி, ஒரு பொதுமக்களாகவும் சரி, நாம் வந்து அடுத்தவர்கிட்ட விஷயங்களில் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். ஒரு மாணவன் வந்து 500க்கு 200 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் அவன் பாஸ் பண்ணிட்டான்ல, ரொம்ப அழகுடா, நீ எல்லாத்துலேயும் 35 எடுத்தாவது நீ பாஸ் பண்ணியிருக்கே, இதுவே பெருசு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு மதிப்பெண்ணா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள கேலி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 3வது நபர் சொல்லும் பொழுது தான் அந்த மாணவருக்கு அது வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்குது. ஸோ இந்த குமரப்பருவ தற்கொலைகளை குறைக்கிறதுல வந்து இந்த மதிப்பெண்கள் வந்து அதிகமாக பங்கு வகிக்குது. மதிப்பெண்களுக்கு அப்புறம் தவறான நடத்தை பிறல் நடத்தைகள் வந்து மாணவர்களை ரொம்ப பாதிக்குது. இதற்கு முக்கிய காரணங்கள் நிறைய சொல்லலாம். சமூக ஊடகங்கள், திறன்பேசி, நண்பர்கள், தீய தொடர்புகள், இது எல்லாமே வந்து மற்ற காரணிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது உலக தற்கொலை தடுப்பு சங்கம் அவங்க வெளியிட்ட இந்த விழிப்புணர்வு நாளில் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தீமில் கொண்டாடிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 2003ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா தற்கொலைகளை தடுத்தல் மற்றும் உயிர்களை காப்பாற்றுதல், நம்பிக்கைகளை மீட்டெடுத்தல் அப்படிங்கிற ஒரு இதில் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. 2005ஆம் வருடம் பார்த்திங்கன்னா தற்கொலையை தடுப்பது அனைவரின் வேலை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் செஞ்சுருக்காங்க. 2006 பார்த்திங்கன்னா புதிய நம்பிக்கையை புரிந்து கொள்வோம் அப்படிங்கிறத வந்து ஒரு மோட்டோவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க, தீம் அப்படின்னு சொல்லலாம். 2007 என்ன தீம்னா வாழ்நாள் முழுவதும் தற்கொலை தடுப்பு. 2008 வந்து உலகளவில் சிந்தியுங்கள், தேசிய அளவில் திட்டமிடுங்கள், உள்ளூரில் செயல்படுங்கள் அப்படிங்கிற தீமில் செயல்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்து 2009 பார்த்திங்கன்னா வெவ்வேறு கலாச்சாரங்களில் தற்கொலை தடுப்பு அப்படிங்கிற தீமில் பண்ணியிருக்காங்க. 2010 பார்த்திங்கன்னா குடும்பங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் தற்கொலை இந்த தலைப்பில் நடத்தியிருக்கிறாங்க. 2011 பார்த்திங்கன்னா பன்முக கலாச்சார சமூகங்களில் தற்கொலையை தடுத்தல் அப்படிங்கிற தீமில் பண்ணியிருக்கிறாங்க. 2012 பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் தற்கொலை தடுப்பு, பாதுகாப்பு காரணிகளை வலுப்படுத்துதல் மற்றும் நம்பிக்கையை ஊட்டுதல் இந்த தலைப்பில் செஞ்சுருக்கிறாங்க.
2013 பார்த்தீங்கன்னா களங்கம் தற்கொலை தடுப்புக்கு ஒரு பெரிய தடை இந்த மோட்டிவில் செஞ்சுருக்கிறாங்க. 2014 ஜன்னலுக்கு அருகில் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கவும். 2015 தற்கொலையை தடுத்தல் உயிர்களை மீட்டு காப்பாற்றுதல். 2016 இணை தொடர்பு அக்கறை இந்த தீமில் செஞ்சுருக்கிறாங்க. 2017 ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் அப்படிங்கிறது ஒரு தீமாக இருந்திருக்கு. இது ஒரு நல்ல தீம்னே சொல்லலாம். அந்த ஒரு நிமிட தவறான முடிவு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள எப்படி பாதிக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே இந்த முடிவை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. 2018 2020 வரைக்கும் தற்கொலையை தடுக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் இந்த தலைப்பில் செஞ்சுருக்காங்க. 2021 23 வரைக்கும் செயல் மூலம் நம்பிக்கையை உருவாக்குதல் அப்படிங்கிறது செஞ்சுருக்காங்க. 2024 தற்கொலை பற்றிய விளக்கத்தை மாற்றுதல் அப்படிங்கிற தீமில் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த தீம் எல்லாமே தற்கொலையை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற தீமில் தான் இவங்க செஞ்சுட்டு வராங்க. இப்போ இந்த தற்கொலை தடுப்பு தின நிகழ்வில் எதெல்லாம் முன்னுரிமை கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம இதை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யணும். இதில் ஆபத்து மற்றும் பாதுகாப்பு காரணிகளை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சமூகத்தில் தற்கொலை நடத்தைகள் மற்றும் இது குறித்தான விழிப்புணர்வுகளை அதிகரிக்கும் நோக்கத்தோட கூட்டங்கள், பிரச்சாரங்கள் இது எல்லாத்தையுமே நாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தற்கொலை நடத்தைக்கு தொடர்புடைய ஆதார அடிப்படையிலான பாதுகாப்பு மற்றும் ஆபத்து காரணிகளை நன்கு புரிஞ்சுக்கிட்டு சுகாதார பராமரிப்பு நிபுணர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்கலாம். அப்போ அவங்க இதில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு கிளைண்ட்டாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, ஸோ நம்ம இப்படி அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இதை எப்படி இந்த எண்ணத்தை குறைக்கிறது, இவங்களுக்கு திருப்பி மீண்டும் இந்த எண்ணம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்கிறது, அதற்கான முயற்சிகளையும் பல்வேறு அரசாங்கங்கள் மேற்கொண்டுட்டு வராங்க. இப்போது தற்கொலை பற்றிய பல்வேறு ஆதாரங்கள்லேருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலைக்கான முக்கிய தூண்டுதல் வறுமை, வேலையின்மை, அன்புக்குரியவரின் இழப்பு, வாக்குவாதங்கள், சட்ட அல்லது வேலை தொடர்பான பிரச்சனைகள், இதைத்தான் நாம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் தினந்தோறும் நான் சொல்கிறேன் தினந்தோறும் இதை பல பேர் பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்கள் இந்த பிரச்சனைகளை தவிர்த்துட்டு தாண்டி தான் வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு நம்மளுடைய லிமிட்டுக்குள்ளே எப்போவுமே இருந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு தோன்றாது. அதே போல் பார்த்திங்கன்னா உலகின் பெரும்பகுதியில் தற்கொலை அப்படிங்கிறது மத அல்லது கலாச்சார காரணங்களுக்காக இழிவுபடுத்தப்பட்டு கண்டிக்கவும் செய்கிறாங்க. சில நாளில் தற்கொலை நடத்தை அப்படிங்கிறது சட்டத்தால் தண்டிக்கப்படுற ஒரு குற்றமாக இருக்குது. அதே மாதிரி தற்கொலை அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட செயல் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லலாம். இப்போ நாம் தற்கொலைக்கான காரணங்கள், தற்கொலைனா என்ன, அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம், அதற்கான நாம் என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளலாம், ஒரு ஆசிரியராக, ஒரு மாணவராக, ஒரு பெற்றோராக, ஒரு பொதுமக்களாக நாம் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். இந்த செப்டம்பர் 10 அப்படிங்கிறது உலக தற்கொலை தடுப்பு நாள். இந்த தினத்தை நாம் எப்படி அனுசரிக்கணும் அப்படின்னா, இந்த மருத்துவமனைகளில் இந்த முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்கவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதன் வாயிலாகவோ அல்லது இந்த மாதிரி எண்ணங்களை நாம் மற்றவங்களுக்கு விதைக்காமல் இருந்தாலே நாம் செய்கிற ஒரு பேருதவி தான். சொல்லுவாங்க இல்லையா, நீ உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றுவதை தவிர்க்கிறதே பெரிய நல்லது. இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்துக்கும் நாம் வாழ்கிற உலகத்துக்கும் மிகவும் நல்லது. ஸோ தற்கொலைகளை தடுப்போம், உயிர்களை காப்போம். நன்றி, வணக்கம்.